ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. பறந்தது டிஜிபியின் அவசர சுற்றறிக்கை. மு.க. ஸ்டாலின் போன் காலை அட்டன் பண்ண மறுக்கும் கோட்டை அதிகாரிகள். திமுகவின் அஸ்திவாரத்தை அசைத்த அர்ச்சனா பட்நாயக். டெல்லி ரகசிய டீம் கண்காணிப்பதால் பதற்றத்தில் ஐபிஎஸ், ஐஏஎஸ். வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தல் தேதி நெருங்கி கொண்டிருப்பதால் ஒவ்வொரு நாளும் அரசியல் கட்சிகளுக்கு பிரஷர் எகிரி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை மீண்டும் நாங்கள்தான் ஆட்சிக்கு வருகிறோம் என்பது போன்று தொடர்ந்து செய்தி பரப்பி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் தங்களது ஆதரவு ஊடகங்களை வைத்து திமுகவை வெற்றி பெறும் என்பது போன்று செய்தி பரப்பி மக்களின் மனநிலையை மாற்றும் முயற்சிகளில் திமுக ஈடுபட்டு வருகிறது. காரணம், ஒரு கட்சி ஜெயிக்க போவதற்கான அறிகுறிகள் இருந்தால் அந்த கட்சியின் பக்கம் மக்களின் ஓட்டுகள் செல்ல தொடங்கிவிடும். அப்படி ஒரு மனநிலையை ஏற்படுத்துவதற்குத்தான் தற்போது திமுக இறங்கியிருக்கிறது. குறிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்போம், 8000 ரூபாய் கொடுத்து தேவையான ஃப்ரிட்ஜ், மிக்சி உள்ளிட்ட கிச்சன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் திமுக அனைத்து ஊடகங்களிலும் திரும்ப திரும்ப விளம்பரங்களை வெளியிட்டு வருகிறது. இலவசங்களை கொடுத்தால் மட்டுமே தனக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த டெக்னிக்கை மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் தற்போது திமுகவின் ஆதரவு ஊடகங்களிலும் இந்த முறை எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெற முடியாது, தொங்கு சட்டசபைதான் வரப்போகிறது என்று சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு தேர்தல் தேதி நெருங்கிவிட்ட நிலையில் களமே மாறி போய் உள்ளது. அதனால்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு அனைத்து சாதி மத சங்க நிர்வாகிகளை சந்தித்து பேசுமாறு தனது மருமகன் சபரீசனுக்கு உத்தரவு போட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். எப்பொழுதுமே திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் போதுதான் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் களத்தில் இறங்குவார். அந்த வகையில் இந்த முறை சபரீசனின் பெண் நிறுவனம் எடுத்த அனைத்து சர்வேகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் தெரிகிறது. அதனால்தான் சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க உள்ள சாதி சங்க தலைவர்களை சந்தித்து டீல் போட்டு வருகிறார் சபரீசன். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மிஷனரிகளை சேர்ந்தவர்களையும் திமுக பக்கம் இழுத்து வருகிறார். அந்த அளவுக்கு திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைந்து வருகிறது. அந்த பதற்றத்தில் தான் பெரும்பாலான ஊர்களில் ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் திமுக கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள். அதுபோன்று அதிமுகவினரும் சளைத்தவர்கள் இல்லை. அவர்களும் சில தொகுதிகளில் அதே 6000 ரூபாயை தங்கள் சார்பில் இறக்கிவிட்டு திமுகவுக்கு டஃப் கொடுத்து வருகிறார்களாம். குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோடி கோடியாக இறக்கப்பட்டு வருகிறதாம். ஏற்கனவே ஒரு பணப்பட்டுவாடா முடிந்துவிட்ட நிலையில் இது தேர்தல் நெருங்கும் கடைசி நேரம் என்பதால் இன்னும் பெரிய அளவில் செந்தில் பாலாஜி தலைமையில் பட்டுவாடா கடந்த சில நாட்களாக ஜோராக நடந்து வருகிறதாம். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இந்த முறை பறக்கும் படை அதிகாரிகளையும் வசப்படுத்தி விட்டாராம். அதனால்தான் கொங்கு மண்டலத்தில் எந்தெந்த ஏரியாவில் திமுக பட்டுவாடா செய்கிறது என்கிற தகவலை அவர்களுக்கு முன்கூட்டியே கொடுத்து அவர்களை அந்த ஏரியா பக்கமே வராத அளவுக்கு அலர்ட் செய்துவிட்டு தீவிர பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகிறாராம் செந்தில் பாலாஜி. இந்த நேரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் காரணமாக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைந்திருப்பதாக நேற்று சத்தியம் டிவி வெளியிட்ட சர்வே முடிவில் கூட தெரிவித்துள்ளார்கள். இந்த டிவியை பொறுத்தவரை திமுகவின் கொத்தடிமை டிவி ஆகும். அவர்களே கூட தற்போது இருக்கும் கள நிலவரத்தை வெளியிட தொடங்கிவிட்டார்கள். இப்படியான நிலையில் உளவுத்துறையில் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பது தெரிய தொடங்கிவிட்டதாம். அதன் காரணமாகவே மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் கோட்டையில் கொடியேற்றுவார் என்று நினைத்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இப்போது யூட்டன் போட தொடங்கிவிட்டார்களாம். குறிப்பாக மு.க. ஸ்டாலினை முக்கிய அதிகாரிகளுக்கு கால் பண்ணி பேச முற்பட்டால் கூட அவர்கள் அவரது காலை அட்டன் பண்ணாமல் நழுவி விடுகிறார்களாம். அந்த அளவுக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்கிற எண்ணம் அவர்களுக்கும் உருவாகிவிட்டதாம். அதனால் தான் தேவையில்லாமல் மு.க. ஸ்டாலின் இடத்தில் நெருக்கமாக இருந்தால் அடுத்து வரப்போகும் புதிய ஆட்சி நமக்கு எதிராக செயல்படுவார்கள். எதற்காக தேவையில்லாமல் நாம் அவர்களுக்கு பகைத்து கொள்ள வேண்டும்? இதனால் பல வழிகளிலும் நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்று கோட்டையில் உள்ள சில முக்கிய அதிகாரிகள் தற்போது மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக வட்டார அமைச்சர்கள் வட்டாரத்திலிருந்தும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆகிவிட்டார்களாம். குறிப்பாக தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் மிக அதிரடியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்து வருகிறார். மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் தலைமை செயலர் முருகானந்தம் தொடங்கி டேவிட்சன் தேவாசீர்வாதம், சென்னை கமிஷனர் அருண், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் உள்ளிட்ட பலரை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். அதன் காரணமாகவே வாக்குச்சாவடியில் பணியாற்ற போகும் முக்கிய அதிகாரிகள் எல்லாம் இவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வந்தார்கள். ஆனால் இதை வந்த வேகத்திலேயே புலனாய்வு செய்துவிட்ட தேர்தல்
தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அடுத்தடுத்து அந்த அதிகாரிகளை கட்டம் கட்டி தூக்கி அடித்தார். இப்போது புதிய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் தொடங்கி அனைவருமே அர்ச்சனா பட்நாயக்கின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார்கள். அது மட்டுமின்றி தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் முருகானந்தம், அருண் IPS, டேவிட்சன் தேவாசிர்வாதம், டிஜிபி வெங்கட்ராமன், செந்தில் வேலவன் IG உள்ளிட்ட நபர்களின் பொறுப்பு பறிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களும் சில இரண்டாம் தட்ட அதிகாரிகளை தங்களது கட்டுப்பாட்டுக்கு வைத்தபடி திமுகவுக்கு சாதகமான வேலைகளை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு டெல்லியிலிருந்து ஒரு புலனாய்வு படையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்த அதிகாரிகளுடன் தற்போது அரசு பணியில் இருக்கும் யார் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் என்று ஆராயத் தொடங்கிவிட்டார்கள். இதனால் திமுகவுக்கு எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு திமுகவை சார்ந்த பலர் உள்ளே சென்று அங்கிருக்கும் அதிகாரிகள் அத்தனை பேரையும் வெளியேற்றி பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை திமுகவுக்கு பதிவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாம். ஆனால் இது அத்தனையுமே தற்போது கசிந்து விட்டதால் அவர்களை கண்காணிக்கும் பணியில் டெல்லி டீம் இறக்கிவிடப்பட்டுள்ளது. அதனால் தான் தற்போது மு.க. ஸ்டாலின் பெரிய அளவில் பதற்றமடைந்துள்ளாராம். முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இவர்கள் தயார் செய்து வைத்திருக்கின்ற எந்த நபர்களையும் உள்ளே செல்ல விடாமல் கட்டம் கட்டும் வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளதாம். இதற்காக பிரத்யேகமாக ரகசிய கேமராக்களும் பொருத்தப்பட உள்ளதாம். இதையெல்லாம் வைத்துதான் இந்த அளவுக்கு திமுக கட்டம் கட்டினால் அவர்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது கோட்டை வட்டார அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டதாம். அதன் காரணமாகவே தற்போது நிலவரப்படி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்கிற தகவல் IPS IAS அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டதாம். ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு திமுகவினருடன் மிக நெருக்கமாக இருப்பதை குறைத்து கொண்டு தேர்தல் ஆணையம் கொடுக்கும் பணிகளில் முழு கவனத்தையும் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. திமுக அதிமுகவின் வெற்றியை முடிவு செய்ய போகும் அந்த 43 தொகுதிகள். தந்தி டிவி வெளியிட்ட பரபரப்பு சர்வே முடிவு. வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுக அதிமுக கட்சிகள் படுதீவிரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் நேற்று தந்தி டிவி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 98 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 91 தொகுதியிலும் எளிதாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. அதோடு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறும். சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளின் வெற்றியை முடிவு செய்யக்கூடிய 43 தொகுதிகள் தான். இந்த 43 தொகுதிகளில் கடுமையான போட்டி நடக்கும். இந்த தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் யாருடைய ஓட்டுகளை அதிகமாக பிரிக்கிறதோ அவர்கள்தான் தோல்வி அடைவார்கள். அது அதிமுகவா திமுகவா என்பதுதான் சஸ்பென்ஸ் என்கிறார்கள். விஜய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகிறார் சொல்கிறார் S.A. சந்திரசேகரன். தற்போது விஜயின் மனைவி சங்கீதா அவரை பிரிந்து வாழ்ந்து வருவதோடு விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர்களின் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது ஜூன் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து விஜயின் தந்தையான இயக்குனர் S.A. சந்திரசேகரன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், விஜய்க்கு திருமணம் ஆனவுடனே அவர்களுக்கு தனி வாழ்க்கை வேண்டும் என்று நான் தான் அவர்களை தனியாக வைத்தேன். ஆனால் அவர்களுக்கிடையே பிரச்சனை வந்தபோது பேசி தீர்க்க முயற்சி எடுத்தேன். அதோடு இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே பேசி முடித்திருக்க வேண்டும். ஆனால் சங்கீதாவோ நீதிமன்றம் வரை சென்று விட்டார். அதனால் இனிமேல் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க முயற்சித்தாலும் அது பலன் கொடுக்காது. என்றாலும் 2 பேர குழந்தைகள் இருப்பதால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது என்று அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் S.A. சந்திரசேகரன்.